இங்க ஒரு சில பேர் கடவுள் மேல வந்து ரொம்ப நம்பிக்கையா இருப்பீங்க. கடவுள் மேல வந்து அதிக பற்றுணர்வோட இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. அத நீங்க எந்த மதமாரும் எடுத்துடுங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சீக்கியம் எதுனாலும் எடுத்துக்கங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள நம்புவாங்க. சரி ரைட் அதெல்லாம் ஓகே. பட் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, பல சாமியார்கள். சாமியார்கள் மீன்ஸ்னா நான் ஹிந்துல மட்டும் தான் சொல்றேன். கிறிஸ்டின்ல சொல்லல அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா மதத்திலயும் நீங்க எடுத்துக்கிடுங்க. போலி சாமியார்கள் இருப்பாங்க. போலி சாமியார், போலி பாதிரியார், போலி எதனாலும் வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கதான் செய்றாங்க. நிறைய பேர் கையங்களமா மாட்ட தான் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் இந்த ஒரு டாபிக் எடுத்த உடனே நீ ஹிந்துல மட்டும் தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசக்கூடாது. நான் ரொம்ப நாளா நான் இதை கவனிச்சுட்டு வரேன். இதுல என்னன்னா, இதுல நீங்க பாக்குற வரைக்கும் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, குரல் வித்தை நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவை. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அதிகமா குரல் வித்தை இருக்குது. அப்ப இது என்ன எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, இது உண்மையில அருள் வந்த மாதிரி இருக்குதா? நான் இங்க சாமி ஆடுறவங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். நேர்ல பார்த்திருக்கேன். எங்க ஊர்ல ஆடுறாங்க. என் சொந்தக்காரங்க ஆடுறாங்க. எல்லாரையும் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சாமியை நான் பார்த்ததில்ல. இந்த மாதிரி ஒரு கருப்பசாமியை நான் பார்த்ததில்ல. எங்க ஊர் சைடுல அதிகமா கருப்பசாமி சாமி தான் இருக்குது. பட் இப்படி ஒரு கருப்பசாமி ஆடுறவங்களையும், இப்படி ஒரு கருப்பசாமிக்கு இந்த மாதிரி பண்றவங்க நிறைய பேர் பார்த்ததில்ல. இல்ல சுருட்டு குடிக்கிறீங்க. அந்த சுருட்டு குடிச்சிட்டு அவருக்கு வெள்ளி சொம்பு தான் குடிப்பீங்களா? அது வெள்ளியா பித்தளையா தெரியாது. பட் அதை பார்க்கும்போது வெள்ளி மாதிரி தான் தெரியுது. நிறைய பேர் தங்கம் கொடுக்குறாங்க. தங்கத்தை நீங்க எடுத்து கொண்டு போடுறீங்க. காசு கொடுக்குறாங்க. இவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கருப்பசாமி உண்மையிலே உண்மையிலே இவங்க தான் இருக்கிறாரு. இவர் தான் கருப்பசாமி அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதையும் நம்பி உங்களையும் நம்பி ஒரு மக்கள் கூட்டம் உங்களை பார்க்கறதுக்கு வருது அப்படின்னா என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. கடவுள் பேரை வச்சுக்கிட்டு இந்த பாதிரியாரா இருக்கட்டும், இங்க யாரானாலும் இருக்கட்டுங்க, இந்து கிறிஸ்டின் நான் அந்த டாபிக்லயே வரல. பட் நீங்க ஒரு கடவுள்னு ஒரு பேரை எடுத்துட்டு வந்துட்டு நான் தான் கடவுள்னு சொல்றவங்கள எக்காலத்திலயும் நம்பாதீங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு அது வேற மாதிரி. இங்க ஒரு சில பேர் உண்மையா குறி சொல்றாங்க ப்ரோ, அது கரெக்டா நடக்குது. இங்க ஒரு சில பேர் உண்மையா சாமி ஆடி கணக்கு சொல்றாங்க, அது கரெக்டா நடக்குது. நான் அந்த டாபிக்ல வரல. உண்மை பொய் அந்த டாபிக்ல வரல. பட் நமக்கு ஒரு மேட்டர் வந்து அப்பட்டமா தெரியும், இந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இது எந்த விதத்தை நான் பார்த்தாலும் எனக்கு இப்போ ஒரு சில பேர் வந்து சாமி ஆடுறாங்க, கணக்கு சொல்றாங்க, அதெல்லாம் ஓகே இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், சரி ஓகே இருக்கலாமோ, ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு உள்ளுணர்வு நமக்கு தோணும். பட் எனக்கு இதை பார்க்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு அவ்வளவு கோவம் வருது. என்னன்னா ஒரு சாமியை வச்சுட்டு இந்த மாதிரி இவன் பண்றதை பார்க்கும் போச்சுன்னா எனக்கு கோவமா வருது. அப்போ என்னனாலும் பண்ணலாமா? இது எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, செப்பரேட்டா இவங்க ஒரு கோயிலை உருவாக்கி இவரை வச்சு ஒரு வசூல் வேட்டை நடத்தின மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. பட் எனக்கு அப்படிதான் தோணுது. அதனால இங்க ஒரு சில பேருக்கு நான் பேசுறது வந்து கஷ்டமா தெரியல. என்ன ப்ரோ இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு என்னமோ இதுக்குள்ள இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இது உண்மைதானா, இது பொய் தானா அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் இங்க சாமியை வச்சு இங்க ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க அப்படின்னு தோணுது. ரெண்டாவது இவர் பண்ற சைகைலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வேணாமாங்க, இது எப்படிங்க, இது எப்படி லாஜிக் ஆகும்? நானும் எப்படி எப்படியே யோசிச்சு பாக்குறேன். இது உண்மையில சாமி தானா, சாமி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ஒரு துளியளவே எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குங்க. இவர் உண்மையில சாமி தான் ஆடுறாரு, இவர் ஒரு உண்மையில இவர் மேல கருப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு துளியளவே என் மனசுக்குள்ள கொஞ்சம் கூட எனக்கு தோண மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த வீடியோ அதிகமா நீங்க ரீல்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு தோணி இருக்கும், இங்க நீங்க சாமியார் உங்களுக்கே தெரியலாம். உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க யாராவது சாமியாரலாம், ஏன் உங்க அண்ணன் தம்பி யாரு கூட யாராவது சாமியாரலாம், வீட்டுல கூட ஒருத்தவங்க சாமியாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த மாதிரி சாமி ஆட்டிடியூட் பண்ணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நீங்க அது நம்புறீங்க நம்பாம போறீங்க, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். இது சொல்றீங்க, ஒரு சில பேர் சொல்றாங்க அந்த மேளத்துக்கு ஆட்டம் வரும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. நான் அந்த டாபிக்குள்ளேயே நான் போகல. சாமி இருக்கு இல்லைலாம் போகல. எனக்கு நம்பிக்கை இருக்கு சாமி இருக்கு அப்படின்ட்டு. அது எனக்கு ஏன் நம்பிக்கை. அதுக்குன்னு நான் சாமி ஆடுறவங்கலாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு ஒரு காலத்தும் கிடையாது. எனக்கு நான் சாமி, எனக்கு முருகர் இருக்காரா, முருகர் எனக்கு சாமி. பத்திரகாளி இருக்குதா, பத்திரகாளி எனக்கு சாமி. என்னது நம்ம சிவன் இருக்கிறாரு, எனக்கு சிவன் எனக்கு சாமி. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்களாம் நம்மளோட முன்னோர்கள் நம்மள மாதிரி வாழ்ந்திருக்காங்க. அந்த டைம் காலகட்டம் அப்படி இருந்திருக்கலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவ்வளவு நடந்திருக்கு உலகத்துல அப்படின்னு இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா பட் அவங்க பேரை வச்சு நான் தான் சிவன் வந்திருக்கேன், நான் தான் கருப்பன் வந்திருக்கேன், நான் தான் சுடலை வந்திருக்கேன், நான் தான் அம்மன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்கள நான் ஒரு காலமும் இன்ன வரைக்கும் நான் என்னால நம்ப முடியல. அது வந்து என்னோட தனிப்பட்ட விருப்பம். பட் இங்க ஒரு சில பேர் இந்த சாமியை வச்சு விளையாட்டு காணிச்சிட்டும் அதை வச்சுக்கிட்டு துட்டு போடுறதும் அதை வச்சு காணிக்க வாங்குறதும் எக்காலத்திலையும் எனக்கு அது சரியா படலை.
அதனால நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதையும் நம்பி ஒரு பெருங்கூட்டம் போகும்போது நமக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா எப்படியும் இதுல போறவங்க காணிக்க போடுவாங்க. இது கவர்மெண்ட் இதுக்குள்ளேயே வராது. அப்படின்னு இருக்கும்போது வந்து இதுல நிறைய கலெக்ஷன் வரும். அப்ப அந்த கலெக்ஷன் என்ன ஆகுது? என்ன பண்றாங்க? இதுக்கு பின்னாடி இது ஒரு ஊர் கோயிலா? இல்லைன்னா வந்து இது தனிப்பட்ட கோயிலா? இல்லைன்னா தனிப்பட்ட முறையில நம்ம இந்த மாதிரி கெட்டு இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்களா? உண்மையில கருப்பன் தான் வராரா? என்ன ஏதுன்னு தெரியாம இருந்துட்டு மக்கள் இப்படி கூட்டம் கூட்டமா போகும்போது லாஸ்டா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீங்க இங்க ஒரு சில பேர் உண்டியல்ல காசு போடுறதும் தப்பு அந்த மாதிரி சொல்றேன். அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். நீங்க என்ன பண்ணாலும் சரி. உங்களுக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்குதா? நேரா கோயிலுக்கு போங்க. நிம்மதியா சாமி கும்பிட்டு வாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு இருந்துகிட்டு சாமி ஆடுறவங்ககிட்ட கணக்கும் குறியும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க உங்களோட உங்களோட தெரியும் உங்களோட ஃபேஸை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற, நீ இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும், நீ இந்த தொழில் பண்ணாத, அந்த தொழில் பண்ணாத, அப்படி இப்படி நீங்க நிறைய பேர் சொல்லி உங்களை இன்னும் கஷ்டப்படுத்துவாங்க. இது நடக்கும். ரெண்டாவது இந்த குறியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் காமிச்சு குறியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உனக்கு தோஷம் இருக்குது, இந்த தோஷம் முன்னோர்கள் பண்ணாங்க, அந்த முன்னோர்கள் ஏதோ கழிக்க காசு கேட்டுன்னு சொல்லுவாங்க. தூங்கி ஏமாந்துடாதீங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.